ஹாய் ஹலோ திஸ் இஸ் தேங்க்யூ. ஸோ அதாவது இந்த நாளும் இன்னொரு வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ கேமரா எங்கே இருக்குது கேட்குதா இருக்கு. ஓகே ரைட். இந்த நாளும் நம்ம பார்க்குற டாபிக் என்ன, எப்படி சத்துருக்களின் தலையின் மேல் அக்கினியை அக்கினி அக்கினியை அக்கினி அக்கினி குவிப்பது. இது வந்து கெட்ட நோக்கத்தோட இந்த வார்த்தையை நிச்சயம் தயவு செஞ்சு கேட்க வேண்டாம். ஆனா இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம நிச்சயமா கத்துக்கலாம். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இந்த ஒரு வார்த்தை வந்து அதுக்கு பைபிள்ல இருக்கு, இதே போட்டிருக்கு. இப்படி செய்வதனால் அவன் மேல் அக்னி தடை குவிப்பாய். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வார்த்தை வந்து தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி சத்துருக்கள் மேல் அக்கினி திரளை, நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு சத்துருக்கள் சில நேரத்துல இருக்கதான் செய்யறாங்க. முக்கால்வாசி நேரம் வந்து, ஆனா இப்போ இருக்கிறபடி இப்போ ஒரு கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய யுத்தம் வந்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. ஸோ எந்த மனிதர்களும் நம்ம சத்துருக்களா பார்க்காதபடி, ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு விதமான கண்ணோட்டம் நமக்கு ஃபர்ஸ்ட் தேவை. அதிலும் சில நேரத்தில் சில சத்துருக்கள் இருக்காங்க. ஸோ எப்படி சத்துருக்களின் தலையில எப்படி அக்கினியை எப்படி குவிப்பது. இப்போ நீங்க ஏதோ ஒரு சத்துருக்களாக பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில இப்போ இருக்கீங்க, இந்த வார்த்தை நிச்சயமா கேட்கும். அல்லது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு சில சத்துருக்கள் இது நேரத்தில் தடையா நிற்கிறாங்க, இந்த வார்த்தை கேள்வி. அல்லது நீங்க உங்க சத்துருக்கள் மேல அக்கினியை குவிக்கணும் அப்படின்னு கோபத்தோட இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை கேளுங்க. ஸோ இந்த வார்த்தையில இருக்கிற சில விஷயங்கள் நிச்சயமா பிரயோஜனம். ஸோ என்னன்னா, நம்மளுடைய கர்த்தருடைய வேதத்துல வாசிக்கும் போது ரோமர் 12ஆம் அதிகாரம், அதுல வந்து 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 18ல இருந்து 20 வரைக்கும் அப்படியே வாசிப்பேன். 20 வரைக்கும் கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷர்களும் சமாதானமா இருங்கள். ஸோ இது வார்த்தை ரொம்ப கொஞ்சம் இது ரொம்ப நார்மலா இருந்தாலும் ஒரு சில நேரத்துல இது கொஞ்சம் சர்காஸ்டிக்கா சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா என்ன சொல்றது, எல்லாரோட சமாதானமா இருக்க, அதனால வசனம் கூடுமானால் எவ்வளவு முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு சமாதானமா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ ஒரு சிலரோட நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சமாதானம் ஆகுது கஷ்டம். நீங்க போய் சால்வ் பண்ணி நீங்க எதாவது பண்ணி பேசி சாரி கேட்டு பண்ணி சிலரை சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ அதனாலதான் கூடுமானாலும் இருக்கு. நம்மளுடைய ஹார்ட்டை சுத்தமா வச்சுக்கணும், நம்மளுடைய பாதையை கிளியரா வச்சுக்கணும். உள்ள கசப்பை வச்சுட்டு இருக்கக்கூடாது. கத்தர்கிட்ட போய் அந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து கத்துட்டு வந்து நம்ம அழகா சுத்திகரித்துக்கணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அது 19வது வருஷம் பிரியமானவர்களே, பிரியமானவர்கள் பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதி இருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் வசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் பாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி வழலை அவன் மலையின் மேல் கூவிப்பாய். ஸோ இப்போவே உங்களுக்கு இந்த மெசேஜ் ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா, எப்படி சத்துருக்களின் தலையின் மேல் அக்கினியை குவிப்பது, அக்கினியை குவிக்கணும். அப்படி அவங்க மேல பயங்கர கோபமா இருக்கீங்க, எப்படி அவங்க மேல உங்க கோபாக்கினை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா, எக்ஸ்பிரஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்து ஒரு நன்மையை செய்யுங்க. கர்த்தருக்கு முன்பாக நம்ம இருதயத்தை நம்ம பாதை சுத்தமா வச்சுக்கணும். இது ஒரு சில நேரத்துல கஷ்டம். இப்போ இருக்க உலகத்துல இது கஷ்டமா இருக்கலாம்.
அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம கர்த்தருடைய வசனத்தை சொல்லலாம், கர்த்தருக்காக ஊழியம் செய்யலாம், இருக்கு 4 பேருக்கு இதுல கர்த்தருடைய நாமத்தை இது பண்ணிட்டு வாழலாம். அப்படி இருக்கிற நம்ம முக்கியமா இதை செய்யவே கூடாது. ஆனா இந்த ஏரியால நிறைய பேர் நம்ம ஈஸியா என்ன ஃபெயில் ஆக வாய்ப்புகள் இருக்கு. மத்ததெல்லாம் சீரியஸா இருக்கிறதுலாம் நம்ம அசல்ட்டா இருக்கு. நம்ம எப்படா ரிவெஞ்ச் பண்ணலாம்னு காத்துட்டு இருக்கிறதுலாம் நம்மளுடைய மாம்சம், நம்மளுடைய சுயம், நம்ம கோபம் அடக்க முடியாம சான்ஸ் கிடைச்சா பழிவான். ஆனா இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, நீ வந்து உண்மை பழி வாங்குதல் என்ன பழி வாங்கு எனக்குரியது அப்படின்னு. அப்போ இன்டெரக்டா இந்த இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாமே. நானே அதிர்ஷ்டம் என்று கத்து எழுதியிருக்க விட நீ நீ நீ- நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. இந்த இடத்துல காட் இன்டெரக்டா என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்பா நீ பண்றதை விட நான் இன்னும் நல்லா பண்ணணும் பார்க்க வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ நம்ம அந்த ஆனா இந்த மாதிரி பேசும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்மளோட ஹார்ட்டை இருதயத்தை பார்ப்பார். நம்மளுடைய உன்னுடைய சத்ரு வந்து விழும்போது சந்தோஷப்படாது அப்படின்னு வசனம் இருக்கு. சத்ரு சந்தோஷப்பட்டோம்னா அப்போ வந்து கர்த்தர் வந்து என்னப்பா அருவருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது நம்ம அவங்க அவங்க வீட்டுல கை தட்டி சிரிச்சோம்னா அதை பார்த்து கர்த்தர் என்ன அருவருத்துருவார். என்ன நினைப்பாரா, சரி இந்த பர்சனுக்கு போய் நம்ம இவ்வளவு யுத்தம் பண்ணி இவங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டு ரிவெஞ்ச் பண்ணோம், இவங்க இவ்வளவு கேரக்டர் எவ்வளவு சீப்பா இருக்காங்கன்னு நினைப்போம். ஸோ கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன நம்ம கிட்டனா, நம்மளுடைய பாதை நம்ம ஹார்ட்டை கர்த்தருக்கு முன்பாக உண்மையா செம்மையா பாதுகாத்து கொள்ளணும். அதற்கு அவருடைய கிருபை நமக்கு தேவை. ஒரு சில சூழ்நிலை, ஒரு சில மனிதர்கள் நம்ம ஹார்ட்டோடைய கண்டிஷனை ஸ்பாயில் பண்ணும்படியா நம்மள வந்து பாவத்துக்கு தூண்ட வாய்ப்பு இருக்கு. வேணுமென்றே நம்மள வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பாவம் கரப்பட வைக்கும்படியா சாத்தான் சிலர் யூஸ் பண்ணி நம்மள வந்து சீண்ட வாய்ப்பு இருக்கு. என்ன நடந்தாலும் சரி அந்த நிதானத்தோட பொறுமையோட கத்தருக்கு என்று ஒரு இடத்துல கோபம் வரும்படியா ஒரு ஒரு விஷயம், ஒரு இடத்துல அநீதி உங்க மேல ஒரு அநீதி நடக்குதுன்னா டக்குன்னு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம அமைதியா வரும்போது, ஆனா அவன் கர்த்தருடைய ஸ்டைல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றான். கர்த்தருடைய ஸ்டைல் எப்படின்னா, அப்பவே பண்றதை விட அமைதியா பார்த்து எப்போ பண்ணணுமோ அப்போ கரெக்டா பண்ணுவார். ஆனா அவர் பண்றாரா இல்லையான்னு சொல்லிட்டு அவரு அந்த போக்கஸே நம்ம நம்ம மைண்ட் அது இல்லை, அதை பத்தி யோசிக்க கூடாது. ஏன்னா அதை பத்தி நமக்கு இருக்கிற உண்மையிலே ஒருத்தர் கரெக்டான கர்த்தருடைய பாதையில போனாங்கன்னா அவங்க வேலையை பார்க்கவே அவங்க டைம் இருக்கு. ஒரு கோட் நான் பார்த்தேன், ஒரு பர்டிகுலர் பாஸ்டர் சூப்பரான ஒரு கோட்டை, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் பார்த்து அது 6 வருஷம் 7 வருஷம் இருக்கும். அப்போ கேட்ட ஒரு கோட் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, பீப்புள் கிரிட்டிசைஸ் ஹேவ் டைம் ஃபார் இட். ஒருத்தரை குற்றப்படுத்தி இன்னொருத்தர் ஒரு விஷயம் பண்றோம், அதுக்கு அவங்க நேரம் இருக்குது அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, கத்தோடைய பிள்ளையா நம்ம இருந்தால் நமக்கு நேரம் அவ்வளவு ப்ரெஷியஸ். ஒரு நாளும் நாட்கள் பொருளாதார இருக்கிற காலத்துக்கு ஒவ்வொரு நாளும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு இருக்க வேலையை பார்க்க கத்து நம்ம கிட்ட கணக்கு கேட்பார். நம்ம கிட்ட சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்க, அக்கௌண்டபிளா இருக்கணும், பேசுற வார்த்தைகளுக்கு அக்கௌண்டபிளா இருக்கும், நம்ம கிட்ட இருக்க பிளஸிங்ஸ் அக்கௌண்டபிளா இருக்கும். ஸோ காட் நம்ம கிட்ட கணக்கு கேட்க போறாரு. ஸோ நம்ம இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்காம அது இதையும் பார்த்துட்டு உட்காந்துன்னா அது வந்து நன்றா. அப்போ நம்ம எங்கேயோ இதை ஃபோக்கஸ் பண்ணோம்னாலே நம்ம ட்ராக்கே மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த டெஸ்ட்ல சில நேரத்துல பாஸ் ஆனவனாலும் இந்த டெஸ்ட்ல சில நேரத்துல பாஸ் ஆகியும் இருக்கலாம். இந்த டெஸ்ட் சில வேலை நீங்க ஒருவேளை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆகி நீங்களே உங்களோட கையில ரிவெஞ்ச் எடுக்கிறவராகவும் இருக்கலாம். நீங்க என்ன மோட்ல இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நம்மளை மாத்திக்கொள்ள அந்த கிருபை கர்த்தர் நமக்கு தருவாராங்க. கர்த்தரிடம் நியாயத்திற்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், நீங்க பார்த்து எனக்கு இதை பத்தி நான் யோசிக்கல, நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் ஒரு சாட்சியா நின்று இருக்கேன். ஸோ நீங்க சொல்ற உங்களுடைய வாக்கு நீங்க தான் நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க, அதை பழி வாங்குதல் எனக்கு புரியுது. அது வந்து நமக்கு டெஸ்ட் ஆக்சுவலா. ஒரு பக்கம் அவங்க நம்மளை டெஸ்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. இன்னொரு ஸோ அது உண்மை. என்ன சொல்றது, அது வந்து என்ன, ஒரு பக்கம் மனுஷருக்கு மத்தியில நம்மள சாட்சி கெடாதபடி அப்படியே ஒரு டெஸ்ட். இன்னொரு பக்கம் கர்த்தர் நம்மளுடைய ஹார்ட் அதன் மூலமா சோதிக்கிறாரு. ஓகே, இந்த சுச்சுவேஷன்ல இவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்றது நம்மளே சோதிப்பாரு. நம்ம நிச்சயமாக என்ன சொல்ற சுய விரும்பிகளா இருந்தோம்னா, நம்மளோட சுயத்தை விரும்பி அப்படி இருந்தோம்னா, ஒருத்தர் கீழே விழும்போது அல்லது என்ன பண்ணல இதான் உனக்கு நடக்குன்ற மாதிரி இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து ஏதாவது துக்கம் தான் படக்கூடாது. ஸோ அந்த கிருபை ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி ஏரியாஸை வேற யாரும் பார்க்க போறதுல கத்துட்டோம். அவருக்கு தெரியும் நம்ம ஹார்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு, நம்ம என்ன யோசிக்கிறோம்ன்றது அவருக்கு தெரியும். ஸோ அவர் என்ன பாக்குறாரு, ஐயோ அவருக்கு முன்பாக நான் உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ட்டை சுத்தமா காத்துக்கும் பொழுது கத்தர் நம்மள ஓகே இவன் வந்து உண்மையானவன்ற லிஸ்ட்ல சேர்த்து இன்னும் அதிக பிளெஸிங்ஸ் நம்மளோட வாழ்க்கை நிச்சயமா ஒரு பக்கம் கொடுக்கறது இல்லாம
அதன் மூலமா நம்ம சத்துருக்கள் மேல இன்னும் ஆக்கி வைத்திருக்கு. ஏன்னா நம்ம எவ்வளவு நன்மை செய்யணுமோ அவ்வளவு தீமை செய்ய 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 அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்படியே ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃபோக்கஸ் அங்க வைக்காம இதுதான் உண்மை. ஒரு பக்கம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு சில நேரத்துல இந்த எந்த நீதிமானுக்கு அவனுக்கு என்ன சொல்றது, அதுக்கான பலனே இல்ல. இது எதுக்கு நீதியா என்கிட்ட ஒரு ஒரு சில விஷயம்லாம் நான் கேள்விப்படும்போது எதுக்கு உண்மையா இருக்கும், எதுக்கு, அதாவது நான் பார்த்த சருக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்றது அல்லது நான் மோஸ்ட்லி கேட்கிற விஷயங்கள் என்னவா இருக்கும் இதுவா இருக்கும்னா, எதுக்கு உண்மையா இருக்கணும், நம்ம இப்படி இருக்க வேணாம் இப்படி இருக்கோம். இந்த வேர்ல்டு நீங்க இருக்கிற இடத்துல அதே நிலைமை இருக்கு. வேர்ல்டு என்ன சொல்லலாம், எதுக்கு உண்மையா இருக்கு, எதுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு, எல்லாரும் பண்றாங்க லீவ் பண்ணுன்ற மாதிரி தான் எவ்ரி ஒன் இருக்காரு. எல்லாரும் பண்ற எல்லாரையும் ஆசீர்வதிச்ச மாதிரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வச்சிருக்காரு. எல்லாரையும் வச்சிருக்க மாதிரி ஆண்டவர் உங்களை வச்சிருக்காரு. எல்லாரையும் பாக்குற மாதிரி ஆண்டவர் உங்களை பாக்குறாரு, உங்களை விசேஷமா பாக்குறாரு. சோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு பாக்குற அவர் நமக்கு கொடுக்குற ஹானருக்கும் அந்த அந்த ஒரு ஸ்பெஷலான கேர் அண்ட் கன்சர்னுக்காகவும் கொஞ்சமாவது பாத்திரவானா இருக்கும்படியா நம்ம காத்துக்கொள்ள திரும்ப கத்தர் நிச்சயமா தருவாராக. யாராவது உங்களை வேணும்னே சண்டை இழுத்தா வேணும் வம்பு இழுத்தாலும் இது சொல்றது ரொம்ப ஈஸி, நான் ஒத்துக்கிறேன். பட் கத்தருடைய கிருபை நம்மோடு இருந்துச்சுன்னா, அவருடைய ஆவி இருந்துச்சுன்னா, நமக்கு தேவையான ப்ரூடன்ஸ், இதனுடைய கான்சிக்வன்ஸ் என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்டே பார்க்கக்கூடிய அந்த கிளாரிட்டி, அந்த ஒரு விதமான தெளிவான சிந்தை நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்மளை கட்டுப்பட்டு தன்னுடைய ஆவியை அடக்காத மதிலிருந்த சுவருக்கு இருக்காரு. ஸோ இது கேட்கிற நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் அந்த நிதானத்தை, ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் சீசன்ல இது இருந்துட்டு இந்த டெஸ்ட்ல ஓகே அப்புறம் ஃப்ரீயா வர்றது இல்லை. எப்பவுமே இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படியே வச்சு பாதுகாத்து கொள்ள நோ ரிவென்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் மோட்டோவை ஃபாலோ பண்ணி வாழுகிறார். நோ ரிவென்ஸ் அப்படின்ற அந்த மோட்டோவை ஃபாலோ பண்ணுகிறவர்களா இந்த வசனத்தின்படி நம்மளுடைய சத்துருக்களின் தலைகளின் மேல் அக்கினியை தரல நான் கண்டிப்பா போடுவேன், அவங்களுக்கு நடக்கிற கெட்டதை நான் பார்ப்பேன் அப்படின்ற மென்டாலிட்டி இல்லாம நம்ம ஹார்ட்ல சுத்தம் உள்ளவர்கள் காத்து கொண்டு, ஆனாலும் நிச்சயமா கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை செய்யதான் போகிறார். அப்படிதான் நான் இந்த பூமியில இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் தானியேலுக்கு விரோதமா சில விஷயம் நடந்துச்சு, ஆனா ஆண்டவர் அமைதியா இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அவர் சும்மா இருந்தாரு, கர்த்தரே அவருக்காக யுத்தம் பண்ணி அவரே சத்துருக்கு அக்கினி திரள போட்டது மூலமா அந்த சிங்க ஜெபில இருந்து அவங்க ஒரு 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 பக்கம் கத்திரை பாதுகாக்கிறது நம்ம அந்த ஸ்டோரியில பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்களோட லைஃப்ல நம்ம பார்க்கிறோம். அக்கினிலே அவங்கள போட்டு மொத்தமா சுட்டரிச்சு, ஆனா அதே அக்கினியில இவங்க ஒன்னும் ஆகல. கர்த்தர் அக்கினியில கூட பாதுகாக்கிறதா இருக்கு. ஸோ நம்ம அமைதியா இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணும். அவர் சும்மா இருக்கு தேவன். அப்படிதான் அவர் அட்டண்டன்ஸ் போறதுக்கு அவர் டைம் பார்த்து நான் இருக்கிறேன், நம்ம எப்படி நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் நம்ம போடுற மாதிரி அவர் அடிக்கடி இந்த பூமியில வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு யாராவது ஒருத்தர் மூலமா நம்ம மொத்த பைபிள்ல வாசிக்கிற அத்தனை கேரக்டர்ஸ்னு ஆண்டவர் அட்டண்டன்ஸ் போட்டிருப்பார். நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் ஒரு மூலமா அவர் அட்டண்டன்ஸ் போட்டு நான் இருக்கிறேன் இந்த பூமியில, நான் இருக்கிறேன்றது அட்டண்டன்ஸ் இந்த வாழ்க்கை மூலமாவும் அவர் அட்டண்டன்ஸ் போடும்படியாதான் நீ எதுவுமே பண்ணாதப்பா, நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, அமைதியா இருங்க, எவ்வளவு அநீதி நடந்தாலும் ஓகே அமைதியா இருக்கு. ஆனா என்ன கர்த்தரை நம்பி உண்மையா அமைதியா கண்டிப்பா கெட்டது நடக்கும் அமைதியா இருந்தா அப்படின்னு நினைச்சு அப்படி இருக்கக்கூடாது. நம்மளோட இன்டென்ஷன்ஸை கர்த்தர் பாக்குறான்ற பயத்தோடு அமைதியா இருக்கிற கிருபையை நம்மளுடைய ஆவியை நம்ம கோபங்களை எல்லாத்தையும் அப்படி அடக்கி அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம ஆனா பயங்கரமா அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாமலாம் இருந்திருக்கு. ஸோ அந்த நிதானத்தை, அந்த பக்குவத்தை, அந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில் மூலமா நிச்சயமா ஆவியானவர் நமக்கு நிச்சயமா கொடுக்க பலவராக இருக்காரு. சில நேரத்துக்கு தாண்டி கோபம் வரும்போது அதை எப்படி அடக்கணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு அல்லது அந்த நேரத்துல எப்படி அதை ஒரு பாசிட்டிவான விஷயமா மாற்றணும். கர்த்தர் எனக்கு இந்த ஒரு விஷயத்த மட்டும் இப்போ வரைக்கும் கத்துக்கிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது அப்போ நமக்கு அது ஒரு இது மாதிரி ஆயிடும். அது ஒரு கண்டிப்பா ஊண்டாயிடும் உள்ள. சம்டைம்ஸ் நம்மள மீறி அது ஒரு சில நேரத்துல ஆகும். அது ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜியா நம்ம என்ன பண்ணது கன்வெர்ட் பண்ண தெரியும். அப்படிதான் நான் எத்தனையோ விஷயங்களை சாங்ஸோ அல்லது இந்த மாதிரி வீடியோஸோ அல்லது ஏதோ ஒரு கர்த்தருக்கு பிரயோஜனமான சில விஷயங்கள ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவான விஷயங்கள் அந்த நேரத்துல வரும், உங்களுக்கு நிச்சயமா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு அந்த மாதிரிதான் நடந்துச்சு. பல விஷயங்கள்
கர்த்தர் அந்த நேரத்துல கத்து கொடுப்பாரு. அப்படி எத்தனை வருஷங்கள் சரி பொறுப்பு கத்து கொடுத்துருக்காரு அப்படின்றத கர்த்தருக்கு மகிமை செலுத்த முடியாது இந்த நேரத்துல தாழ்மையோட சொல்லிக்கலாம். சோ ஏன் அதை சொல்றேன்னா இதுதான், அது அப்போ அந்த சூழ்நிலையை நம்மளால அப்படியே பாசிட்டிவான விஷயமா மாற்ற முடியும். அதுக்காக இது சொல்றேன். ஸோ என்ன நடந்தாலும் சரி அமைதியா இருந்து கர்த்தர் நீதி செய்வார்னு அவருக்காக நம்பிக்கையோட கடைசி அவர் நீதி செய்யறாரோ அது வந்து கர்த்தருடைய தலை என்ன சொல்லுது அந்த விஷயம், அந்த பேர்டன் கர்த்தருடையது. நம்ம அதை வச்சு சுமந்துட்டு அவருடைய பேர்டன் நம்ம சுமக்க கூடாது, அது அவர் பேர்டன். நம்ம வேலை என்னது? கர்த்தருக்கு முன்பா நம்ம ஹார்ட்டை உண்மையும் உற்சவம் அவருக்கு பிரியமானது அவருக்கு பிரியமானதாக காத்துக்கொள்ள கர்த்தர் நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் அவருடைய கிருபையை தருவாராக. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிறோம். ஒருவேளை எங்களுக்கு யார் மேலேயோ கசப்பு கோபம் பயங்கரமா இவங்களுக்கு எதாவது ரிவென்ஸ் பண்ணுன்ற எண்ணத்தோடு இதை இறக்கிருந்தோம்னா எங்க சத்துருக்களை மன்னிக்க எப்போ சான்ஸ் கிடைச்சா அவங்களுக்கு அப்படியே 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 போய் நன்மை செய்ய கிருபத்தாங்க. இல்லை நீங்க பாதுகாத்துக்கோங்க, எங்களுக்கு தேவையான நிதானத்தையும் பொறுமையும் தாங்க. ஒரு சில சூழ்நிலைகள் அது வந்தாலும் அதை எப்படி ஒரு பாசிட்டிவான அவுட்கமா மாத்தணும்ன்ற ஞானத்தை தாங்க. எங்களோட நீங்க இருந்து எங்க ஆசிரியத்தை நடத்துங்க. இயேசு மூலம் செபித்தோம் நல்ல பிதாவே, ஆமென். இதே போல இன்னொரு கர்த்தருடைய வார்த்தையில வீக்லி வேர்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். See you next video. Bye.